Hi, hello dear students. 12th standard mathematics chapter 2 complex numbers. So எங்க இருக்கும் exercise 2.5 6th sum தான் இருக்கும். So ஆல்ரெடி நம்ம 3 sum இந்த மாதிரி பார்த்தாச்சு. இது வந்து 4வது sum பார்க்கறோம். So இந்த மெத்தட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 3 மார்க் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஃபைன். சோ அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. 8 is less than or equal to ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். this is a less than or equal to 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். சோ அப்போ அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சோ நமக்கு தெரியும் என்ன சார் தெரியும்? சோ அப்போ மாடுலஸ் ஆஃப் இது நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே வந்தாச்சு. சோ அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 இதை விட பெரிய நம்பரா இருக்கணும் அப்படின்னா லெஸ் than or equal to z1 ஆட் பண்ணிக்க போறோம் z2 இதை விட சின்ன நம்பரா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணி போறோம் சப்ட்ராக்ட் பண்ணிக்க போறோம் மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இதுதான் வந்து சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட போறோம் சரிங்களா எஸ் சோ அப்ப z1 z2 அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுல இருந்து தான் நம்ம z1 z2 எடுத்துக்க போறோம் சோ என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வந்து எடுத்து எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் z plus 6 plus 8i அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல இருந்து நம்ம z1 z2 we are consider நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க போறோம் சோ அப்ப இது z1 அப்படின்னு எடுத்துக்க போறோம் இத z2 அப்படின்னு எடுத்துக்க போறோம் சரிங்களா எஸ் ஃபைன் சோ அப்போ மாடுலஸ் ஆஃப் இன்டிவிஜுவலா z1 z2 க்கு மாடுலஸ் போட போறோம் இப்போ z1 இங்க யாரு z பிளஸ் இது z ஓகேங்களா பிளஸ் z2 இங்க யாரு மாடுலஸ் ஆஃப் 6 plus 8i ஓகேங்களா எஸ் கிளியர் மாடுலஸ் z z வந்து என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதை நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் தென் மாடுலஸ்க்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணிப்போம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் 10 பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் சோ அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் யாருங்க 6 6 ஸ்கொயர் என்ன 36 பிளஸ் இமேஜினரி பார்ட் யாருங்க 8 ஸ்கொயர் 64 கிளியர் தானே ரொம்ப ஈஸி தானே எஸ் அண்ட் தென் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் டெஃபினட்டா இங்க ஈக்குவல் போடக்கூடாது ஓகேங்களா எஸ் என்ன போடணும் இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் போடணும் சரிங்களா அதை கொஞ்சம் கவனமா போட்டுவாங்க so this is less than or equal to and then modulus of 2 plus square root of 36 plus 64 100 and then so the less than or equal to 2 plus square root of 100 நம்ம எப்படி வெளிய எடுத்துடலாம் 10 அப்படி வெளிய எடுத்துடலாம் 10 tens are 100 ஓகேங்களா சோ அப்ப இத வந்து நம்ம 10 அப்படி வெளிய எடுத்துடலாம் சோ அப்ப நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன 2 plus 10 12 so but this one is less than or equal to 12 அப்படினு ப்ரூவ் பண்ணியாச்சு ஒரு சைடு இந்த சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணிடலாமா எஸ் வாங்க இந்த சைடு எடுத்து ப்ரூவ் பண்றோம் சோ அப்ப क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம்ங்களா பாருங்க சோ அப்போ z plus 6 plus 8i அப்படினு கொடுத்திருக்காங்க so this is greater than or equal to அப்படினா நம்ம என்ன பண்ணனும் modulus of யாரு இவனா z1 so இதுதான் z2 அப்படி வெச்சுக்கிறோம் so modulus of z1 யாரு இங்க z minus very important modulus of z2 யாரு 6 plus 8i ஓகேங்களா yes so this is greater than இங்க பாருங்க so modulus of z minus 6 plus 8i இங்க பாருங்க so modulus of z plus 6 plus 8i ஒண்ணே ரெண்டுமே சேம் தான் சைன் மட்டும் தான் வேற சோ அப்ப நம்ம என்ன சார் பண்ண போறோம் என்ன சார் சொல்ல வரீங்க அப்படினா இங்க 2 plus 10 கிடைச்சது அங்க நமக்கு என்னன்னு கிடைக்கும் யா வெரி குட் தட்ஸ் ஆல் 2 minus 10 கிடைக்கும் ஏன்னா modulus of z ஓட வேல்யூ 2 சோ இத சிம்பிளிஃபை பண்ணா 10 சோ அப்ப 2 minus 10 அப்படி கிடைக்கும் சோ this is greater than or equal to 2 minus 10 என்ன ஆன்சர் வரும் 8 சோ modulus உள்ள நமக்கு நெகட்டிவ் சைன் இருந்தா கன்சிடர் பண்ணிக்க வேணாம் சோ அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 8 அப்படி கிடைக்கும் சோ less than or equal னு போட சொல்ல 12 greater than or equal னு போட சொல்ல 8 ஆக்சுவலா क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க அதே தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ அப்ப அதனால அதை எடுத்து எழுதி hence proved அப்படி எழுதிடலாம் see so அப்ப 8 is less than or equal to modulus of z plus 6 plus 8i is less than or equal to 12 என்ன பண்ணிருக்கோம் நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் so hence proved that's all பொறுமையா பாருங்க டெஃபினட்டா சூப்பரா புரியும் கம்ப்ளீட்டா புரியாம இருக்கிறது இதுல எதுவுமே கிடையாது சரிங்களா எஸ் சோ இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு விஷயம் நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ டு ஆல் பை பை